வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் பாவத்தோட தொடர்புடைய கிரகங்களினால் ஏற்படும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம 7ஆம் பாவத்தை தொடர்புடைய கிரகங்கள் 7ஆம் பாவம் 12 ராசிகளில் எங்கே இருக்குது, இல்லை 7ஆம் பாவம் பெற்ற சாரநாதன் எப்படி இருக்குது, 7ஆம் பாவம் என்ன ஸ்தான பலத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் திருமண வாழ்க்கை பார்க்க போகிறோம். ஆணுக்குன்னா சுக்கிரனையும் பெண்ணுக்குன்னு செவ்வாய். ஸோ இதையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி அமைப்புடைய கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களோட குணநலன்கள் இப்படிப்பட்ட அமையுது. உங்களுடைய வாழ்க்கைத்தினோட குணநலன்கள் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினாலும் 7ஆம் பாவத்தை என்ன கிரகம் பார்வையிடுது, என்ன கிரகம் டிகிரியில் தொடர்புடையது, அதையும் பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை துணை, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவங்க மூலமாக என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது, அந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன பலன்கள் நடக்குதுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் எப்படி தொடர்பு பெறும்போது, என்னென்ன கிரகங்கள் தொடர்பு பெறும்போது, அந்த கிரகத்தோடு இன்னொரு கிரக தொடர்பு பெறும்போது என்னென்ன பலன்கள் நடக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் 2-3 கிரகங்கள் தொடர்புடையதாக இருக்கும். அப்போ இந்த கிரகத்துக்கு இந்த கிரக பகை, நட்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரி பெனிஃபிட்டு, என்ன மாதிரி நன்மை, என்ன மாதிரி தீமையை கொடுக்குது திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அப்போ 7ஆம் பாவத்தில் சூரியன் பகவான் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சூரிய பகவான் அந்த 7ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட குணம், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அந்த தசையே நடக்குது. ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்தில் அமரக்கூடிய தசை நடக்குது அப்படின்னா எப்போவுமே 7ஆம் அதிபதியை விட 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருக்கக்கூடிய பலம் அதிகம். ஸோ 7ஆம் அதிபதியை விட 7இல் இருக்கிற கிரகத்துக்கு பலம் அதிகம். அப்போ அந்த கிரகத்தோட தசா புத்தி நடக்கும்போது இன்னும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செயல்பாடுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. சூரியனாலே வளர்ச்சி, பிரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அவங்க அவங்க அந்த பெண் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு எப்படிப்பட்ட ஒரு கணவரோ ஒரு மனைவியோ அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சூரியன் நீசமாக இருக்கக்கூடாது. சூரியனோட ராகு, கேது, சனி பகவான் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மெயினாக பார்க்கணும். ஒரு சூரியன் இருந்தாலே அது நல்லா இருக்கும்னு எடுத்துக்கக்கூடாது. சூரியனை சனி பார்க்குறாரா, ராகு கேது இணைவு இருக்குதா, இல்லை ராகு கேதுவோட கிரகணத்தில் இருக்கா சூரியன், இதையெல்லாம் கவனமாக பார்த்து தான் அந்த சூரியனோட வளர்ச்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ இந்த கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் சூரியன் மட்டும் இருக்குது, இல்லை சுப கிரகங்கள் தொடர்பு இருக்குது அப்படின்னா நல்ல விஷயங்கள். சூரியனோட உங்களுக்கு புதன் கிரகம் தொடர்பு இருக்குது, இந்த மாதிரி நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தொடர்பு இருக்குது, குரு தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை துணையோட புகழ் உங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இவங்களோட நல்ல கிரகங்கள் சேர்க்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லதாகவே இருக்குது. சனி, ராகு, செவ்வாய், இந்த மாதிரி பகவான் செவ்வாய் உங்களுக்கு சூரியனோட செவ்வாய் ஒரு பக்கம் நல்ல விஷயம் இருந்தாலும் கூட சனியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்குது சூரியனோட அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 7ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா பலன்கள் கண்டிப்பாக சிறிது மாற்றம் வரும். அது என்ன கிரகம் எந்த டிகிரியில் முதல்ல தொடுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட இணைவு வச்சு தான் நம்ம பேசணும். அதை நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த சூரியனுக்கும் சனிக்கு டிகிரி எது முன்னாடி வருதுன்னு பாருங்கள். இப்போ சூரியன் 20 டிகிரி இருக்குது, செவ்வாய் 22 டிகிரி, சனி 25 டிகிரி தான் இருக்குன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கு தான் இணைவுன்னு எடுத்துக்கணுமே தவிர சூரியனுக்கும் சனிக்கு இணைவுன்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த இணைவு கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது இப்போ நம்ம சூரியன் 20 டிகிரி, செவ்வாய் 22 டிகிரி, சனி பகவான் 25 டிகிரி இருக்குது அப்படின்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இணைவு, செவ்வாய்க்கும் சனிக்கு இணைவு, அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி செவ்வாய் சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சூரியனோடு இருக்கும்போதும் கண்டிப்பாக ஒரு போராட்டமான திருமண வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த கிரகங்கள் எல்லாமே. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது உயரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூரிய பகவான் மட்டும் இருக்கார் 7ஆம் இடத்துல அப்படின்னா ஒரு நல்ல நிறத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிர்வாக திறமை ரொம்ப அதிகம் இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கோபம் இவங்களை கட்டுப்படுத்துறது வந்து சிரமம். இவங்களா வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி காமானா மட்டும்தான் உண்டு. ஸோ இவங்களுக்கு அடிமை பிடிக்காது, அதிகாரம் பண்ணுறது பிடிக்காது, அன்பாக பேசினா மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்திர பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அழகு, வட்டமான முகமாக இருக்கும், வசீகரமான முகம் இருக்குன்னு சொல்லலாம், அன்பு அதிகமாக இருக்கும், கருணை உள்ளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த சந்திரன் மட்டும் இருந்தாலே வந்து அந்த பாசத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கை துணை இருப்பாங்க, உண்மையான பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க இருப்பாங்க, நம்ம சொல்லியிருக்கோம் பல டைமு. இதில் வந்து என்ன அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். ஈஸியாக ஒருத்தரை வந்து நம்பி ஏமாறக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும். அப்போ யதார்த்த குணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எப்போவுமே வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, இல்லை லக்னத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தை பார்த்தாவோ கண்டிப்பாக அந்த சந்திர திசை வரப்போ வந்து ஒரு சந்தேகங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து அந்த சந்திரன் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்து அது என்ன சாரம் வாங்கியிருக்கு பார்த்து தான் நம்ம கரெக்டான பலன் சொல்ல முடியும். பட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்போவுமே சந்திரன் லக்னத்திலேயும் 7ஆம் இடத்துலையும் இருந்து ஒரு தசை புத்தி நடத்தும் போது அந்த டைமில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிறது நல்லது. மறைமுகமாகவே உள்ள வந்து ஒரு உறவுக்குள்ளேயே வந்து தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ கவனமாக இருக்கணும். வேற ஒரு நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மூலியமாக வந்து ஒரு கெட்ட பேர் வர்றது எல்லாமே வந்து சந்திர திசை சந்திர புத்தி வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். துரோகங்களும் நம்பிக்கை துரோகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா அவங்க வந்து இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட சுக்கிரன் சேர்றாரு, நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய வந்து சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் சேருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல அமைப்பு, வசீகரம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலே வந்து கொஞ்சம் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மற்றவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் அளவோடு பழகிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஓகே. சரிங்களா? இந்த சந்திரனோட ராகு கேது சேர்ந்துருக்கு இல்லை கிரகணமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க குழப்பவாதியாக இருப்பாங்க. ஒரு முடிவு தெளிவாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலை வரும். எந்த ஒரு முடிவும் 2 முடிவாக இருக்குமே தவிர ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், மன அழுத்தம் மன இறுக்கம் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் இல்லை சந்திரன் உச்சமாக இருந்து கேதுராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்த உடனே அழுகிறது, ஒரு பய உணர்வு வர்றது எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். மற்றபடி இவங்க அழகாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உறவுகள் கிட்ட வந்து ஈஸியாக மிங்கில் ஆவாங்க. இந்த ராகு கேதுவோட இல்லை வந்து பகை கிரகங்கள் சொல்லக்கூடிய புதன் கிரகம் வந்து உங்களுக்கு புதனுக்கு தான் சந்திரன் பகை, சந்திரனுக்கு புதன் பகை இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தியான வந்து ஒரு மன வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த சந்திரன் கூட சனி பகவான் இருந்தாலும் அப்படித்தான், லக்னத்தில் இருந்தாவோ இல்லை 7ஆம் இடத்துல இருந்தாவோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. இந்த சந்திரன் சனி சேர்க்கையினாலே புணர்ப்பு அவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் சனி இருந்தாலே திருமண வாழ்க்கை ரொம்ப தள்ளி போகும். மேடை வரைக்கும் போய் திருமணம் நிற்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் நிற்கிறதெல்லாம் அந்த சந்திரன் கூட சனி இருந்தால் இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சில கிரகங்கள் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்ம 7ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது சொல்ல முடியும். ஒரு சந்திரனோட 9 கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன், 8 கிரகங்கள் அதோட சேர்ந்து என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம சொன்னோம்னா டைம் பத்தாது. முக்கியமான கிரகங்கள் வந்து சேரும்போது என்னென்ன பலன்கள் நடக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சுபகிரகங்கள் சேரும்போது நல்ல பலன்களும், அசுப கிரகங்கள் சேரும்போது அசுப ஆதிபத்திய கிரகங்கள் சேரும்போது சில தீய பலன்களும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதே சந்திரன் கூட செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லலாம். மனசு வந்து ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த செவ்வாயினாலே வேகம், சந்திரனாலே மனசு. அப்போ நான் சந்திரன் செவ்வாய் சேரும்போது வேகமான ஒரு மனநிலை இருக்கும். உடனுக்குடனே அந்த விஷயத்தை பண்ணணும், உடனுக்குடனே அந்த பிரச்சனையை முடிக்கணும், உடனுக்குடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் உடனே முடிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரன் செவ்வாய்க்கு இருக்கிறனால வந்து இந்த மாதிரி குணநலன்களும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ அந்த சந்திரன் செவ்வாய், சந்திரன் சனி,
அதே மாதிரி சந்திரன் கூட ராகு கேது இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு அது இணைப்பு இருக்குது, அதை குரு பகவானோ இல்லை சுக்கிர பகவானோ பார்க்கும்போது பிரச்சனையை குறைக்கும். சந்திரன் கூட குரு இருக்குன்னாலும் சரி, நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், சந்திரன் கூட என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை தொட்டு கண்டிப்பாக காரகத்துவத்தை தொட்டு அவமானங்கிற விஷயம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சந்திரன் கூட செவ்வாய் சேருது அப்படின்னா, தன்னுடைய இதே ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா கணவர் மூலியமாகவோ இல்லை சகோதரர் மூலியமாகவோ என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாள் ஏதோ ஒரு நாளில் வந்து சங்கடங்கள் அவமானங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிற விஷயமும், காரகத்துவம் சொல்லக்கூடிய அதாவது வீடு இடம் சம்மந்தப்பட்டது, அந்த தொழில் சம்மந்தப்பட்டது, அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில், இதில் ஏதாவது ஒரு அவமானங்கள் வர்றது அந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு குரு பகவான் சேர்ந்துருக்கு அப்படின்னா, சுக்கிரன் சேர்ந்துருக்காலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்திரனோட இருக்கும்போது. இதையெல்லாம் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்த்து, ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம அந்த விஷயத்தை தொட்டு இவங்க எடுத்துக்காம இருந்தாலே போதும். இல்லை அது காரகத்துவம் தொழில் எடுக்காட்டி உறவுகள் தொட்டு கண்டிப்பாக வரும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரனுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாவோ கண்டிப்பாக வந்து தோஷம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லப்படுது. ஆனால் அந்த தோஷங்கிறது வந்து பரிகார செவ்வாய்ங்கிறது வந்து மேசமோ கடகமோ விருச்சகமோ மகரமோ இருந்தால் பரிகார செவ்வாய் அப்படிங்கிறதும், அந்த பரிகார செவ்வாயிலும் கூட வந்து உங்களுக்கு அந்த செவ்வாயோட ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக செவ்வாய் திசை வராமல் இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அந்த தொடர்பு பெற்று செவ்வாய் திசை வரும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக தான் இருக்குது. ஸோ அது வந்து செவ்வாயோட விதிவிலக்கு, செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, அது எந்த அளவுக்கு வந்து டிகிரியில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம அதுக்கு பலன் எடுக்கணும். ஸோ பொதுவாக 7 செவ்வாய் இருந்தால் அவசரம், அதே மாதிரி வந்து உணர்ச்சி வசம் அதிகப்படுறது, கோபம் அதிகமாக வர்றது, தைரியம் அதிகமாக இருக்கிறது, விவேகம் அதிகமாக இருக்கிறது, எந்த விஷயத்தையும் வந்து வேகமாக எடுக்கக்கூடிய தன்மை, முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. சடனாக வந்து ஒருத்தரை வந்து சங்கடப்படுத்திடுவாங்க பேசி, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது. இந்த விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பகவானுக்கு இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கோபத்தை வந்து நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய்க்கு வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படும், அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க இவங்க. அப்போ இவங்க கிட்ட கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி இவங்கக்கிட்ட குணம், நல்ல குணம் இருக்கும். நல்ல ஒரு அன்பாக பேசி இவங்கக்கிட்ட நீங்கள் காரியத்தையெல்லாம் சாதிச்சிக்கலாம். அந்த குணம் இவங்ககிட்ட இருக்குது, செவ்வாய்க்கிட்ட அந்த ஒரு குணம் இருக்குது. அப்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன மாதிரி எப்படி வந்து அன்பாக பேசுறது பொறுத்து உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செவ்வாய் கூட ராகு கேது சேர்ந்தால் தான் பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா செவ்வாய் கூட ராகு கேது சனி பகவான் சேரும்போது ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது, செவ்வாய் சனி லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இல்லாமல், ரெண்டுமே வந்து உங்களுக்கு இல்லாமல், ஆட்சியாவோ உச்சமாகவோ இல்லாமல், இல்லை ஒரு கிரகம் நீசமாக ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகம் வந்து ராகுவோட சேர்ந்து கிரகணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்த திருமண வாழ்க்கையை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி, அவங்களோட தசாபுத்தி 7 ஏதோ கனெக்ட் ஆகி வரக்கூடிய கிரகங்கள தசாபுத்தி இருக்குது அப்படின்னா பிரிவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த செவ்வாய் கூட வந்து ராகு இருக்கும்போது அது செவ்வாய் கூட என்ன கிரகம் இருக்கோ பாவ கிரகங்கள் சேரும்போது வந்து ரைஸ் ஆகுது. அப்படி என்னென்னா அதோட ஆற்றல் வந்து அதிகமாகும். செவ்வாயோட ராகு சேரும்போது ஆல்ரெடியே செவ்வாயினாலே கோபக்காரர் வைராக்கியங்காரங்க சொல்லுவோம். ராகு சேரும்போது அதிக பிடிவாதம், அதிக கோபம், அதிக வைராக்கியம் எல்லாமே வந்து வரும். ஸோ இது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனைக்குன்னு போனால் பிரச்சனை பெருசாகும். அவங்களால வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து குறைக்க முடியாது. அப்போவே அதற்கு உண்டான நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த செவ்வாயோட கேது சேருனாலும் அழுத்தம், மன அழுத்தம், அந்த கிரகத்தோட கேதுனாலே வந்து பற்றற்று இருக்கிறது. ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க, பேசவே மாட்டாங்க அவங்க. இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இதே ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு 7ஆம் இடத்துல இருக்குன்னா தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து மிகுந்த கோபக்காரராக இருப்பார், பிடிவாதம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் கேது இருக்குது அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் கேது 7ல் இருக்கிற பெண்களுக்கு வந்து
குழந்தை விஷயத்தில் வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த கர்ப்பப்பையில் குழந்தையாகி அது வந்து டியூப்பில் போய் அந்த குழந்தை வந்து அந்த கரு வந்து சிக்கி அதனால் வந்து அந்த ஒரு வளர்ச்சி அடையும் போது வந்து பிரச்சனையாகி அந்த கருவை கலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு பெண் ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அது வரும். அதுவும் அந்த செவ்வாய்க்கேது இணைந்து அந்த தசாபுத்தி அமையும் போது தான் நடக்குமே தவிர மற்றபடி அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை விஷயத்தில் செவ்வாய் தசை கேது புத்தி இல்லை கேது தசை செவ்வாய் புத்தி 7ஆம் இடத்துல இருந்து நடத்தும் போது அந்த இல்லை இது 5ஆம் இடத்துல இருந்து நடத்தினாலும் செவ்வாய்க்கேது 5ஆம் பாவத்தில் இருந்தோ 5ஆம் பாவத்தை பார்த்தோ தசா புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்கிற விஷயத்தில் பிரச்சனை கொடுக்குது. அப்போ அதை கவனம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது எடுத்துக்கலாம். பொதுவாகவே செவ்வாய் 7 இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பெண் ஜாதகத்தில் களத்திரக்கார கிரகமே கணவராக இருந்துட்டு அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்னதான் உங்களுக்கு வரக்கூடிய ஆணோ இருக்கட்டும் ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல கணவர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா பிரச்சனையை வந்து கோபத்தை கொடுத்தாலும் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட கணவரை இவங்க. ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையாக. அது பெண் ஜாதகமாக இருக்குன்னா கணவரே வந்து களத்திரக்கார கிரகமாக வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவான் என்ன கோபங்கள் இருந்தாலும் சண்டை போடுவாங்க, அடுத்த 2 நாளே சேர்ந்துருவாங்க. அந்த குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ உங்களை பெண் ஜாதகத்தில் 7 செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். சுபகிரகங்கள் இணைவு இருக்கும்போது நல்ல விஷயங்களும் பாவகிரகங்கள் இணைவு இருக்கும்போது பிரச்சனைக்கு உண்டான விஷயம் நடக்குங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? அடுத்தது வந்து புதன் பகவான். ஸோ இன்னொன்று வந்து செவ்வாய் பகவான் 7 இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொட்டும் தன்னை பற்றி தன்னோட தோற்றத்தை பற்றியும் வந்து அவங்களுக்கு சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து 7 புதன் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு அறிவாளித்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு நுணுக்கமான அறிவு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உறவுகள் முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன்னாலே வந்து உங்களுக்கு தாய் மாமன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வகையில் வரனால வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பொதுவான விதிகள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மனைவியோட இல்லை கணவர் அந்த 7 வந்து புதன் இருந்தால் அவங்களோட அறிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வாழ்க்கை நடத்துறதுனால மோஸ்ட்லி அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதன் 7 இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னோட வாழ்க்கை துணை மூலம் ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அப்படின்னா வந்து பொதுவாகவே இவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் மாநிலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா பாயிண்ட்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த புதனோட சுக்கிரன் சேரும்போது நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். கலகலன்னு பேசணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல அவங்களுக்கு பிடிக்காது. கேஷுவலாக லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது வந்து அசாத்தியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வந்து எந்த விஷயத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சாதாரணமாக அந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களை வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும் தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கிற குணம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த புதன் கூட வந்து சந்திரன் சேர்ந்தால் மட்டும் கொஞ்சம் பகை கிரகம் அப்படின்னு எடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி வந்து புதன் செவ்வாயும் பகை கிரகம் தான். புதன் சுக்கிரன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதன் சூரியன் புதன் சனி பகவான் இதெல்லாம் நட்பு கிரகங்கள். அப்போ இந்த கிரகங்களில் இருக்கும்போது என்ன ஆகுனா அதுக்குண்டான தன்மை வந்து இவங்ககிட்ட அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ புதன் பகவான் 7 இருக்கிறவங்க உங்கள்கிட்ட எப்போவுமே இன்டெலிஜென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு வியாபாரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் கலகலம் பேசக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். நிறைய நண்பர்களை வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும். எப்போவுமே தனியாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே யாரு கூடயாவது ஏதோ இருந்துட்டு பேசிகிட்டே இருக்கணும். உதவிகள் வந்து இவங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிரும் அப்படிங்கிற நண்பர்கள் மூலியமாகவும் சரி இந்த மாதிரி உதவிகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த சொல்லக்கூடிய கிரகங்கள் வக்ரமாக இருந்ததாக மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் தன்மை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்ட. அப்புறம் 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாச்சுன்னா திருமண வாழ்க்கை தாமதப்படும். அந்த குணங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் தரும், மாறுபட்ட குணங்களை தரும். ஸோ புதன் இருக்குது அப்படின்னா புதன் வந்து வக்ரம் இல்லை, பட் சுக்கிரன் வக்ரமாக 7ஆம் இடத்துல இருக்குன்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வந்து நட்பு இருந்தாலும் கூட அதோட வேலையை வந்து சுமூகமாக செய்ய விடாது. அப்போ இவங்க எப்படிப்பா புதன் சுக்கிரன் சேர்ந்தால் நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா புதன் வக்ரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு டைப்பாக இருப்பாங்க, ஒரு நேரம் ஜாலியாக இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப ஒரு காமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குணங்கள் பெற்று தான் இருப்பாங்க, வரக்கூடிய வாழ்க்கை தன்மை எடுத்துக்கலாம்.
சரிங்களா. அடுத்தது வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கணவன் மனைவி அமைவாங்க. நல்ல ஒரு தெய்வீக அன்பு தெய்வீக பாசம்லாம் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு செல்வம் முன்னேற்றம் அதெல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து அமையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. இவங்க அந்த அட்வைஸை கேட்டுக்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டால் போதும். அந்த குரு பகவான் இருந்தாலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு வந்து பூசினாப்படி இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து சொல்லி கொடுக்கறது, ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து இந்த நிலையில் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது எல்லாமே வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கவங்ககிட்ட நிறைய அந்த தன்மைகள் இருக்கும். உறவுகள் கிட்ட வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இவங்க எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் இவங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இவங்க வந்தால் கரெக்டாக நியாயமாக பேசுவாங்க அப்படிங்கிற குணம் இவங்ககிட்ட இருக்கும். அப்போ இந்த மாதிரி குணங்கள் பெற்ற குரு 7ல் இருக்கிறவங்க வந்து 7ல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது லக்னத்தை பார்க்கும். இரக்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குரு 7ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான ஈடுபாடு வந்து குறையும். ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருப்பாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும். விரதங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறனால வந்து ரொம்ப ஜாலியாக அந்த செக்ஸுவல் லைஃப்பில் வந்து இருக்கிறது கொஞ்சம் குறையும் இவங்ககிட்ட அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் 7ல் சுக்கிரன் இருந்தாலும் நல்ல வசதியான அழகான துணை அமைய வாய்ப்பு இருக்குது. வசதியே இல்லைன்னா கூட திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த சுக்கிர தசையோ இல்லை சுக்கிரனை வந்து சாரம் வாங்கின தசை புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும். வீடு வாங்குறது, வாகனங்கள் சொகுசாக வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ல் சுக்கிரன் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்துலேயோ 7லேயோ சுக்கிரன் இருந்தால் தனக்கு வரக்கூடிய மனைவியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. மனைவி சொல்லி மந்திரம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. மனைவி வந்து நல்லா பார்த்துக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ப்ரைவசி சுதந்திரத்தை நல்லாவே கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த மாதிரி வந்து சுக்கிரன் வந்து வக்கரமானால் அதோட தன்மை பிடிவாரம் கோபம் இல்லாமல் ஆப்போசிட்டாக காமிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே 7ஆம் அதிபதி வக்கரம் இல்லாமல் லக்னாதிபதி வக்கரம் இல்லாமல் இருந்தால் அது வாழ்க்கை சூப்பராக போயிடும். திரிகோண கேந்திரத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இதே லக்னத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்து 7ஆம் இடத்துல வக்கரம் இல்லை அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தசாபுத்தி நடக்கும்போது. இல்லை லக்னாதிபதி வக்கரம் வந்து 7ஆம் அதிபதி வக்கரம் இல்லைனாலும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன்று ஈவனாக இருந்து ஒன்று மாறுபட்டுன்னா அவங்க குணநலங்கள் ஒட்டு போகாது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. இதை மட்டும் பார்த்துக்கணும். அப்போது திருமணத்துக்கு அப்புறம் வந்து சொத்து சேர்க்கறது இதெல்லாம் இருக்கும். பட் சுக்கிரன் வக்கரமானால் மட்டும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரனோட வந்து சுபகிரகங்கள் சேரும்போது நல்ல பலன்களும் அசுபகிரகங்கள் சேரும்போது திருமணத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கும். அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே வந்து சுக்கிரன் கூட குரு சேருது அப்படின்னா சில விஷயங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிடிக்காத மாதிரி லைஃப்பை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுக்கிரனோட புதன் சேர்ந்தால் புதனுக்கு உண்டான விஷயத்தை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் ரொம்ப சூப்பரான அமைப்புங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை சண்டைகளை வந்தாலும் அதில் வந்து ஒரு நாள் 2 நாள் சண்டை போட்டாலும் சேர்ந்துருவாங்க. வாழ்க்கையை வந்து பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து பிரிய மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சுக்கிரனோட செவ்வாய்னா ஏன்னா சுக்கிரன் கடத்தரக்கார கிரகம், செவ்வாயும் கடத்தரக்கார கிரகம், ரெண்டுமே வந்து சேரும்போது லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு மாறுபட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அது நிறைய விதிவிலக்குகள் பார்க்கணும். அப்படி கிடையாது. சுக்கிரன் செவ்வாய் 7ல் இருந்து லக்னத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரனோட ராகு கேது சேரும்போது தான் வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு ஆண் ஜாதகம் வந்து சுக்கிரனோட கேது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்கள் பிரிவுகள் வந்துட்டு போகும் தசா புத்தி நடக்கும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு சேரும்போது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். செக்ஸுவல் லைஃப்பில் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுக்கிரனுக்கும் சூரியனும் சேரும்போது இடைவெளி அதிகமாக இருந்தாலும் பொருளாதாரத்திலையும் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய டிகிரியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கணுங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் கவனமாக பார்க்கணும். சூரியனோட சுக்கிரன் அஸ்தங்கம், பரம அஸ்தங்கம் 3 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பிரச்சனையை கொடுக்கும். பொருளாதார ஏற்ற இறக்கமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிரன்
சுக்கிரன் ஏன் இவ்வளோ தூரம் இந்த இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்கிறோம்னா கலத்தரக்கார கிரகம், ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும், முக்கியமாக ஆணுக்கு அதிக இம்பார்ட்டண்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தினால தான் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கெடாமல் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓவர் பலமாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் பிரச்சனை தான். 2 தாரம் 3 தாரம் அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து காலதாமதமாக திருமணம் நடக்கும். அதுக்குண்டான அளவுக்கு என்ன மாதிரி விதிவிலக்குகள் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம திருமணத்தை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருந்தால் ரொம்ப லவ்யூக வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இவங்கக்கிட்ட லைஃப் ஃபுல்லாக இருக்கும். அது சுக்கிரன் இருக்கிற அமைப்பை பொறுத்து, சுக்கிரன் கூட இருக்கிற கிரகங்கள் பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து அது அமைப்பை கொடுக்குது. அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா, ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா சனி பகவானாலே வந்து கொஞ்சம் ஒரு சோம்பல், அவங்க விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க, சீக்கிரம் செய்வாங்க. மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறதா சோம்பலே இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற தன்மை வந்து தள்ளி போகிற தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி லக்னத்தில் சனி 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே வந்து திருமண வாழ்க்கை தாமதமான திருமண வாழ்க்கை. சீக்கிரம் திருமணம் பண்ணிங்கன்னா 2 தாரம் 3 தாரம் கம்பல்சரி இருக்குது. ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் திக்பலம். அப்போ அந்த 7ல் சனி இருக்கிறது நல்லது, பட் பலமாக இருக்குது. அப்போ அந்த திருமணத்தை வந்து தள்ளி திருமணத்தை வந்து எப்பவுமே ஒரு கிரகம் பலமாக 7ல் இருந்தாலே காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும். ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் சரி 7ல் காலதாமதமான திருமணத்தை தான் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் நிறைய ஜாதகத்தில் வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து கவனிக்கப்படணும். அப்போது அந்த 7ல் வந்து கிரகம் உச்சமாக இருக்குது, சீக்கிரம் திருமண வாழ்க்கை சூப்பர்னு சொல்லக்கூடாது. அதுக்குண்டான வேலையை வந்து கண்டிப்பாக அதை செஞ்சே தீரும். அப்போ 7ல் சனி இருக்கும்போது தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெயின் முக்கியமான விஷயம் வந்து தொழிலில் ரொம்ப வந்து தொழில் வேலைன்னு இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வர்றது, வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக வரனாலையும், அதுக்கு வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறனாலையும், குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைனாலையும் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன லக்னம் 7ஆம் இடத்துல லக்னத்திலே சனி பகவான் இருந்தாலே அந்த லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு உயிர்னு சொல்கிறோம். ஸோ அந்த உறவை பிடிக்கும். அப்போ தொழில்காரத்துவம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். மோஸ்ட்லி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தில் சனியோ இல்லை அடுத்த 7ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் ஜாதியில் வேறு ஜாதி திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சனியோட ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா வாழ்க்கையில் சில இந்த சாமியார் மாதிரி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் துறவர வாழ்க்கை. ஸோ கல்யாணம் இருந்தும் சிறப்பாக வாழ மாட்டாங்க. ஏதோ எனக்கு கல்யாணம் ஆச்சு, நானும் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னமோ வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலான வார்த்தை எல்லாமே இந்த மாதிரி 7ல் சனி, அது கூட ராகு கேது செவ்வாய் பகவான் இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது தான் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை எல்லாம் இவங்க இதில் வந்து அனுபவிக்கிறது சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். அப்போ இது கூட சுக்கிரனே சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பணம் இவங்ககிட்ட எப்பவுமே புழங்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பழைய வாகனங்கள், பழைய வீட்டு மேலையில் இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து சனியோட வந்து புதன் கிரகம் சேருது அப்படின்னா வந்து நல்ல விஷயங்கள் தான். அறிவு சார்ந்த விஷயத்தில் அவங்க தொழில்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். சனி வந்து 7 இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும். சனி தசையை நடக்கும்போது சில சங்கடங்களும் வந்துட்டு போகும். நான் சொன்ன சந்திரனோட சனி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு கிரகத்தோடு நீங்கள் இணைந்து நீங்கள் அந்த கிரகத்தை பலன்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ராகு கேது. ஸோ 7ல் ராகு இருந்தால் எப்போவுமே பெருந்தன்மையான பெருசாக யோசிப்பாங்க. எந்த விஷயத்தையும் பெருந்தன்மை கிடையாது, பெருசாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், அதாவது பிரமிக்கப்படக்கூடிய விஷயத்தை பண்ணணும். நம்ம வீட்டில் எந்த விசேஷம் பண்ணாலும் சரி, அவங்களோட விஷயம் எதுவாக இருந்தாலும் மற்றவங்க வந்து பார்க்குற அளவுக்கு பெருமையாக பார்க்குற அளவுக்கு இருக்கணுங்கிற மாதிரி குணம் இருக்குங்கிட்ட. அதே மாதிரி வந்து ராகு இருக்குது அப்படின்னா ராகுவோட வந்து மற்ற கிரகங்கள் வந்து கிரகணத்தில் இருக்குது அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சந்திரனோட ராகு கிரகணத்தில் இருக்குது, இந்த சூரியனோட ராகு கிரகணத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்கிறவங்க வந்து மதம் விட ஜாதிகள் மாறி திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி கேதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணுங்க. 7ல் சனி ராகு கேது இது கலத்தர தோஷம் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இது தனியாக வீடியோ போட்டால் தான் பலன்கள் புரியும். ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? அப்போ வந்து எப்போவுமே வந்து மதம் குலம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மாறுபட்ட தன்மையில் சம்பிரதாயம் மாறுபட்டு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ராகு 7 இருந்தாலும் பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக எதிர்பார்ப்பாங்க. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். என்ன சொன்னாலும் இவங்க
இவங்க சொல்கிற விஷயத்தில் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நிறைய பேசுவாங்க, ஆனால் அதில் வந்து நிறைய உண்மைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைவு தான். இவங்க கரெக்டாக பேசி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இப்படிங்கிற மாதிரி அந்த தன்மை இல்லாமல் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சுயநலமும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தன்னோட குடும்பம் தன்னோட வேலை அப்படிங்கிற விஷயத்தில் சுயநலம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ராகு 7 இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது 7 இருக்குது அப்படின்னா பற்றற்று இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாடு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது எல்லாமே 7 கேது இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். உறவுகள் கிட்ட ஒட்ட மாட்டாங்க. ஸோ திருமணம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமே போராட்டமான திருமணமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு போராட்டம் பற்று இருக்காது. அந்த கேது திசையிலையோ ராகு திசை ராகுவோட கேது திசையில் திருமணம் நடந்தால் வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ளே பற்று இருக்காது. ஒரு கசப்போடு திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கேது திசை தாண்டிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த கேது 7 இருந்தால் கொஞ்சம் வந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பற்று குறைவாக இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகள் நான் போட்டிருக்க பதிவுகள் எல்லாமே பொதுவான பதிவுகள் தான். ஸோ இதை வந்து கிரகங்கள் இருக்கிற தன்மையை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? அதனால் வந்து இதுதான் நடக்குங்கிற இடத்துக்கு வந்து 70% இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பகுதிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.